சோலை தென்ன பாலை போலே பாருடைய சிரிப்பை கண்டேமா வா வா தூக்கங்கள் சுற்றக்காடே தூக்கும் போது கனவு காடே தூக்கங்கள் சுற்றக்காடே தூக்கும் போது கனவு காடே கனவிலேயும் இந்த மாடே ஆமா ஆமா கனவுல இதாயிருக்கு கனவுல ஓடவா பிடிக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் அந்த தலையை ஆட்டுற மாதிரியும் இப்படியே ஆட்டி ஆட்டி கூப்பிடுற மாதிரியும் சாதாரண ஒரு மானிட பிறப்பு தான் மானிடருடைய அவதாரம் தான் எல்லா அவதாரத்திலையும் தான் ஒரு மகாவிஷ்ணு தான் ஒரு தெய்வம்ங்கிறது தெரியும். ஆனா ராம அவதாரத்துல மட்டும் தெரியாதவருக்கு தான் ஒரு தெய்வம்ங்கிறது கடைசி வரைக்கும் மனிதனாகவே பிறப்படுத்து மனிதனாகவே மாண்டு அதுக்கப்புறம் தான் தெய்வமாக மாறி வைகுண்டம் போனார். நீங்க சாதாரண மானிட்டர் சாதாரணமா சொல்லாதீங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா இவர் ஒண்ணு சொல்லிக்கிறாரு. இல்ல நீங்க சாதாரண மானிட பிறகு சொல்றீங்க. மானிட பிறகு சாதாரண மானிட பிறவியா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனாக அவையார். அதனின் அரிது இந்த உலகத்திலே சிறந்த பிறவி எதுனா மனித பிறவிதான். ராவணே வரத்தை வாங்கினவே. சரிங்க, மனித பிறப்பு சிறப்பான பிறப்பு அப்படின்னு சொல்றீங்க. அரிதான இந்த 7 பிள்ளை பிறந்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை. குண்டி எழுவ, துணியை துவைக்க, பாத்திரம் கழுவ, இந்த பிள்ளை கத்த, அதை தூக்க இதை தூக்க, சண்டை போடுறதுக்கு நேரமே கிடைக்காம போயிடுச்சு. ஆண்டையம் மூட்டை முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசணும், பழகணும். அதுக்கப்புறம் நீங்க தலை எழுத்துங்க அப்படி சொல்லாதீங்க. துரும்பும் களை தண்ணி தேக்கும். யாரையுமே அவ்வளவு உதாசீனம் உதாசீனப்படுத்தல. இந்த இடத்துல உங்க அண்ணன் தம்பி 7 பேர் போயிட்டாங்க. உங்க அப்பா விட்டு போயிட்டாரு, உங்க அம்மா போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் தான் உங்களுக்கு எல்லாமே. என்னது? அண்ணன் தம்பி மச்சினே. நீங்க இருக்கிறனாலதான் பிரச்சனையே. நீங்க எல்லாமே நான் தனியா இருந்தாலும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அகிலும் சந்தனமும் அளவுளிர வளங்குளிக்க புண்ணையுங்கோங்கும் தலை தோங்கி மனம் பரப்ப பாக்கும் தேக்கும் பசுமையுடன் நிழல் நிறுத்த தென்னை வாழையும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை இருமாப்ப கொண்டிருக்கும் மலைநாடன் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனும் ஐவை இலக்கணத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பறக்கும் குறிஞ்சி குற்றவனின் குலக்குடியே வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும். இந்த வார்த்தை தான் ரொம்ப உயர்ந்த வார்த்தை. ஒரு பெண்ணுக்கு பெண்ணு எப்பவும் பேராசை அடையவே மாட்டாங்க. எவ்வளவோ அழகான பெண்ணை பார்த்தா கூட இந்த பொண்ணு சுமாராக இருக்க பொண்ணு சொல்லும், எல்லாம் நல்லா இருக்கு, முடி நீளம் இல்லைல்ல அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, மூக்கு நீட்டிக்கிட்டு இருக்குது இல்லை. ஆனால் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்றது இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது ஒன்று. ஆனால் உங்களை பார்த்தா பெண்ணுக்கு பெண்ணே இருந்தா அப்படி இருக்கு. பெண் அரசே வள்ளி மாதே. ஏன்னா உனக்கு ஒரு அரசு இருக்கு. எதுக்கு இவ்வளவு தூரம் உயர்த்தி பேசுறீங்களே? என்ன இவ்வளவு தூரம் உயர்வா பேசுறீங்களே? என்ன தூக்குறனால போட போறேன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக இவ்வளவு தூரம் உயர்த்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. நான் தூக்கி வச்சதான் யாரையும் கீழே அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டேன். அவங்களா வலிக்கிட்டு கீழே விழுக இல்லங்க. ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய காரியம்லாம் இல்ல, பெரிய விஷயம். சரி சரி, நீங்க தான் சொன்னீங்க பெரிய. ஏங்க தர்த்திரியம் முடிச்ச மாதிரியே பேசுறீங்க? நீங்க சொன்னீங்களா நான் சொன்னேன்? நம்ப பாரு, நீங்க தான் பெரிய காரியம். நீங்க பெரிய காரியம்னா அது ஒண்ணுதான் பெரிய காரியமா? எது ஒண்ணு? நான் வந்திருக்கிறது அப்படிதான். என்னங்க? அவ்வளவு சின்ன திட்டம் கிடையாது, இது பெரிய திட்டம்.
நல்ல காரியம் அது. முருகப்பெருமான தோற்றுவிக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? சூரபதமனை அழிப்பதற்காக. எத்தனை முருகனை தோற்று வச்சாங்க தெரியுமா? எத்தனை முருகனை தோற்று வச்சாங்க தெரியுமா? 6 முருகனாக 6 குழந்தையாக வந்தவர் முருகப்பெருமான். அப்படி கிடையாது. 6 உருவத்தையும் ஒரு உருவமாக மாற்றியது ஆதிபராசக்தி. தப்பா சொல்றீங்க. என்ன தப்பா சொல்றீங்க? கச்சியப்ப சிவாச்சாரியரே என்ன சொல்றாருன்னா, அவர்தான் முத இந்த புராணத்தை வகுத்தாரு. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்றதோர் ஜோதி பிளம்புவதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய. அவரே ஒரு திருமுருகன் தான் சொல்றாரு. நீங்க என்ன 6 முருகன்? 6 குழந்தைகளாக வந்தவருங்க. பாட்டிலேயே வாங்க 6 முகம் ஒரு முகம். சரியா வர்றாரு அந்த நேரத்துக்கு. ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்தரன் அவர் கச்சியப்பாச்சாரியார் சொல்றாருன்னா, அப்ப அதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு. ஏன் திருமுருகன் வந்தான்னு சொல்லி முடிக்கலாமே. ஒரு திருமுருகன்னா அப்ப இன்னொரு முருகன் இருக்கான்னு அர்த்தமா? எப்படிங்க? இல்ல இன்னொரு முருகன் இருக்கான்னு அர்த்தமா? நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 சொன்னீங்க பத்தியா, குழந்தையா இருக்கும் பொழுது 6 சூரபதமனை அழிக்கணுங்கிறது சாதாரணப்பட்ட காரியமா? இப்போ வரைக்கும் அழிக்க முடியல. சின்ன காரியமா? இப்போ வரைக்கும் அழிக்க முடியலையே. சின்ன காரியமான்னு கேக்குறேன். அது சின்ன திட்டம் கிடையாது, பெரிய திட்டம். பெரிய திட்டம் இல்லையா? யாராலுமே அழிக்கவே முடியல. சுக்குக்கு மிஞ்சி வைத்தியம் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லைன்ட்டாங்க. அப்போ உங்கால என்ன பண்றாரு முருகன்? உங்க குலக்கடவுள். ஆமா, அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சி வைத்தியம் இல்ல, சுப்பிரமணிய கடவுள். இவர் போறாரு, போய் ஒரு பொதுவாகவே சொல்றேன், உலக நடப்புல ஒருத்தனை கூப்பிட்டு அடிச்சு உதைச்சு சித்திரவதைப்படுத்தி அவனை திருத்தலாம், தப்பு இல்லை. அதே சமயத்தில் அவனை கொல்லக்கூடாது. அப்ப நான் எதுக்கு எதிராக பேசுறேன்? தூக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கு பத்தியா, அது அவசியமா தேவைதானா? அவனை கொல்றதுனால என்ன மாற்றம் ஏற்பட போகுது? ஒரு மாற்றம் ஏற்படப்படுறது. அடுத்தடுத்து ஒரு தவறு செய்யறவங்க அந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் ஒருத்தரை கொன்னுட்டான்னு சொல்லி அவனை தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. இப்ப இவனை தூக்கு தண்டனையில ஏத்தணும்னா அவன் கொண்டானே ஒருத்தனை, அவன் திரும்பி உயிரோட வரப்போறாடா? அப்போ ஒருத்தரை திருத்தர் தான் உலகத்தில் பெரியது என்பதை அப்பவே முருகப்பெருமான் சூரபதமன் வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆணவத்தை மட்டும் அழிச்சு தன்னோட ஐக்கியமாக்கி வச்சுக்கிட்டார். ஆமா, அவன் வந்து ஒட்டி பிறந்தவங்கள ரெட்டையை ஆக்கி விட்டு பிரிச்சு விட்டு அது ஒரு அறுவை சிகிச்சை போல அவர் அப்பயே அறுத்திருக்காரு. இந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தை. அவரை தொடர்ந்து இப்ப நம்மளும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குழந்தையா வரலையே, குழந்தையோ ஏதோ ஒண்ணு மொத்தத்துல பெரிய ஆளாக கூட அறுவை சிகிச்சை பண்ணா ரெண்டையும் தனித்தனியா தான் குழந்தை தானே வரணும். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் சின்னதுல பண்ண அது ஏன் ஒன்னு உயிர் உள்ளதாவும் ஒன்னு உயிர் அற்றதாவும் வச்சிருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணும்போது எதுவும் விபரீதமா? எதுல உயிர் இல்ல? சேவர் வந்து கொடியா தானே வச்சுக்கிட்டார். சேவல் தானே மொத்தத்துல கொடியா தானே, கொடியில தானே சின்னமா தானே வச்சுக்கிட்டாரு. ஏங்க மயில உயிருள்ள சேவலா வச்சுக்கல, மயில வந்து சேவலா தனக்கு வாகனமா வச்சுக்கிட்டாரு. சேவலை வந்து கொடியா தன்னுடைய சின்னமா தானே வச்சுக்கிட்டாரு. கொடியில இருக்கிறதுனால அப்ப சேவல் எல்லாம் உயிர் இல்லாம இருக்குறீங்களா? உயிர் இல்லாம, ஆமா, கொடியில இருக்கிற ஓவியத்துக்கு உயிர் இருக்குமா? சின்னத்துல வச்சதுனால சேவல் பூராமே உயிர் இல்லாம, சேவல் எல்லாமே உயிர் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சின்னமா ஒரு ஓவியத்துல இருக்கிறதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தமா? நமக்கு இந்த மெழுகுவத்தி எரியற மாதிரி ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்காக அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நமக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தேசிய பறவை மயில், அது நமக்கு ஒரு தேசிய சின்னம்னு வச்சுங்களேன். மயிலுங்கிறது தேசிய பறவை தானே, அதுக்காக அது உயிரற்றதுன்னு சொல்ல முடியும். அவர் அங்கே கொண்டு கொடியில் வச்சிருக்காருங்கிறதுக்காக அதுக்கு உயிர் இல்லை நீங்க சொல்றீங்களா? சேவலுக்கு புறாம உயிர் இல்லைன்னா தான் அது கொடியில இருக்கிறதுக்கு உயிர் இருக்கா? சேவல்ங்கிற உயிரினத்துக்கு உயிர் இருக்குதா? அந்த இனத்துக்கு உயிர் இருக்கு. சின்னமா கொடியில வச்சிருக்காருல அதுக்கு உயிர் இருக்கா? சேவல் பக்கத்துல நிக்கவே பார்த்தது இல்லையா நீங்க? சேவல் சேவலும் பக்கத்துல இருக்கும், மயிலும் பக்கத்துல இருந்து பார்த்தது இல்லையா? அப்படி பார்த்தது இல்ல, கொடியில சின்னமா இருந்தது இல்ல. என்ன அப்ப நீங்க பார்த்த மாதிரி பேசக்கூடாது இல்ல? என்னங்க நீ பாத்திருக்கியா இல்ல? அதுக்கு நீங்க பாத்துட்டேங்கறதுக்கு அத நான் நம்பிக்கிட்டு போக முடியுமா? முருகப்பெருமான் நான் எப்படி பார்க்கறேங்கறதுக்கு அத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களோ? நீங்க நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அத மட்டும் நான் நம்ப முடியுமா? நான் உங்களை வந்து இன்னும் முழுசா பார்த்தது இல்ல. உங்களை முழுசா பார்க்காம பேசி பார்த்தது இல்ல. என்ன பார்த்தது இல்லன்னா புரியல, பேசி பார்த்தது இல்லையா? முத இப்பதான் பாக்குறேன், முழுசா நான் பார்த்தது இல்லை. இனி பேச பேச பேசதான் உங்கள்கிட்ட எப்படி பழக்க வழக்கம், உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, திறமை என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன புரிய? அப்ப முருகனை முழுசா நீங்க பார்க்கல, முழுசா ஓவியத்துல வரைபடத்துல அப்படி பார்த்துருக்கோம். முழுசா பார்க்க வரைக்கும் நேரடியா பார்த்ததே கிடையாது. முருகன் நிப்பாரு, கையில வேலை வச்சிருப்பாரு. ஒரு பக்கம் மயில் இருக்கும், ஒரு பக்கம் சேவல் இருக்கும். இந்த மயில் காலடியில் என்ன தெரியுமா இருக்கும்? பாம்பு இருக்கும். அது கடியில இருக்கு, காலுக்கு அடியில மேலதான் முருகன் இருக்காருல்ல, அப்ப கால்கட்டில தானே இருக்க முடியும். இப்ப பாம்பு வாயில என்ன தெரியுமா இருக்கும்? தவளை இருக்கும். தவளை இருக்கும். அந்த முருகன் காலுக்கடியில இருக்கிறது எதிரி மயில் தான். ஆமா, என்னத்தை தான் சொல்லி எதமா வச்சாலும் கந்தனுக்கு புத்தி எதுக்குள்ள இருக்கிறது அசுரனை தானே மயிலா மாத்தி வச்சிருக்காரு. அடியில கவனம் எல்லாம் அங்கதானே இருக்கும். எதிரியே நமக்கு அடியில இருக்காது.
அப்ப சூரபத்மனை தான் மயிலா மாத்தி எதிரியே காலு கீழே தானே வச்சிருக்காரு. அந்த மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாது எப்பவும். ஆனா அந்த பக்கத்துல இருக்கு, அது பக்கத்துல இருக்கு. அந்த பாம்புக்கும் தவளைக்கு எப்பவும் ஆகாது. ஆனா தவளை பாருங்க உயிரோட இருக்கும், பாம்பு வாயில இருக்கும். அந்த தவளைக்கும் பூச்சிக்கும் எப்போ ஆகாது. பூச்சிக்கு எதிரி வந்து தவளை தான். அந்த தவளை வாயில சின்ன சின்ன பூச்சி எல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினம் அதுதானே. அப்ப எல்லாமே இந்த உலகத்துல சமரசமா சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் சேவலை உயிரா வச்சிருக்காரு. நீங்க கொடியில சேவல் இருக்கிறதுக்காக சேவலுக்கு பூரா உயிர் இல்லைன்னு நினைச்சிடாது. சேவலுக்கெல்லாம் உயிர் இல்லை நான் எப்பங்க சொன்னேன். சரி, சேவல் கறி சாப்பிட்றாங்க, மயில் கறி சாப்பிட்டா தப்புங்கிறாங்களே, முருகனுக்கு உகந்தது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றோமே. சூரபத்மனை தான் ரெண்டா பிளந்து ஒன்று சேவலை மாற்றினாங்க, ஒன்று மயிலா மாற்றினாங்க. ஏன் சேவலை சாப்பிடும்போது மயிலை சாப்பிட்டா என்ன? அது தெரியல, அது சட்டம் போட்டவங்கள தான் சொல்லணும், கேட்கணும். கொண்டே உள்ள உட்கார வச்சுருவாங்க. அதுக்காக தானே அப்படி பார்த்தா மானையும் தான் அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்றாங்க, வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அதுக்காக சொல்ல முடியுமா? வளர்க்கலாம். கிளியையும் தான் இப்போ வளர்க்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம சொல்ல முடியுமா? வளர்க்கலாம். இப்படத்தில் வரும் காட்சிகளில் எந்த பறவையினத்தையும் விலங்குகளையும் துன்புறுத்தவில்லை அப்படின்னு அனைத்தும் கற்பனை காட்சியே. ஏன் மான்குட்டி இருக்குன்னா நான் இப்போ இதெல்லாம் ஓடுற ஒரு இந்த குட்டி இருக்கு. பேச்சு வாக்கில் என்ன சொன்னீங்க? மான்குட்டி நான் நினைச்சேன்னு வச்சுங்க, ஓடுறது அப்படின்னு தட்டி அப்படியே தூக்கிட்டு போயிருவேன். ஆனால் அப்படி தட்டக்கூட கூடாது, அதுக்கு ஒரு வழி வந்துருமே அப்படிங்கிறதுக்காக அன்பால கையால பிடிக்கணும் அப்படின்னு சித்திரவதைப்படுத்தக்கூடாது. ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, தோல்ல தட்டி கொடுக்குறான் சபாஸ். இனிமே அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அது வலிக்குமா? அப்படி தட்டுறது வேற, தட்டி விட்டு விழுக்காட்டி பிடிக்கிறோம்னா தட்டுற தட்டுல இருமல். ஆண்குட்டியை பிடிக்கிறதுக்கு என்ன அடி போட்டுறது? ஏதாவது ஒரு வகையில பிடிக்க வேண்டியதானே. ஆரம்பத்துல பிடிக்கணும்னு வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு வகையில பிடிக்க வேண்டியதானே. கை கொடுக்கறது கையை கொடுக்கல சொல்றேன். சொல்லுங்க, பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க, பேச்சுக்கு தானே சொல்லுங்க. அண்ணே சின்னது பையனை கை கொடுங்க. வாங்க ஏங்க நெருப்புனா அவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வராரு. நீங்க கொடுங்க, அதுல என்ன சொல்றாருன்னு பாப்போம். எனக்கு பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க உட்காருங்க. நீங்க பாக்குற 50 வருஷமாவே சின்ன தம்பியாவே இருக்கீங்க அப்படின்னு தெரியல. இருக்க பெரிய ஆளானா பெரிய தம்பின்னு பேரை மாத்திரா தானே நல்லா இருக்கு. சின்ன தம்பின்னு சின்ன குழந்தையில வச்ச பேர் இன்ன வரைக்கும் சின்ன தம்பி தானா. ஆகவே இந்த தேடி வந்த மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒன்றே கட்டுங்க. வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு மானை கண்டேன். வானம் முழு மதியை போலே மானுடைய முகத்தை கண்டே. முழு நிலா எப்படி வட்டமா இருக்கும் அது மாதிரி இந்த மானுடைய முகமும் இப்படி நீட்டமா இருக்கா, இது வட்டமா இருக்கு. மானுக்கு முகமே நீண்ட முகமா தான் இருக்கும், வட்டமா இருக்கு. அது மானுக்கு அப்படி இருக்கும், நாம் பிடிக்க போற குட்டிக்கு அப்படி இருக்காது. வட்டமா இருந்தா பூனைக்கு தான் கொஞ்சம் வடிவம் வந்து முகம் வந்து வட்ட வடிவமா இருக்கும். மானை தேடி இருந்தீங்களா பூனையை தேடி இருந்தீங்களா? ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல ஏன் குட்டி உலகத்துல வித்தியாசமான குட்டி. வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு மானை கண்டேன். வான முழு மதியை போலே மானுடைய முகத்தை கண்டேன். நிறத்தை போலே மானுடைய உதட்டை கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு மானை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே மானை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே மானை கண்டேன். சோலை தென்னை பாலை போலே, சோலை தென்னை பாலை போலே மானுடைய சிரிப்பை கண்டேன். வா வா தூக்கம் கண்ணு சுற்ற கண்டே, தூக்கும் போது
கனவுல விடவா குடிக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் அந்த தலையை ஆட்டுற மாதிரியும் இப்படியே ஆட்டி கூப்பிடுற மாதிரியும் நல்ல மருத்துவமனை போய் பாருங்க. குட்டியா இல்ல உங்களுக்கு ஏன் எனக்கு என்ன இல்ல கனவுல இவ்வளவு ஒரு விஷயம் வருதுன்னா அது நல்லதுக்கு இல்ல. அது இல்லைங்க. எங்க கனவுல வர்றதுக்கெல்லாம் மாத்திரை எங்க கொடுக்க முடியுமாங்க? இதெல்லாம் வம்பாரு. ஒரே கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருந்தா கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஏன் சொன்னாரு? கனவே கண்டுகிட்டே இருக்க முடியுமா? உன்னை செய்யணும்னு ஒரு காரியத்தை செய்யணும்னு இறங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை பத்தியே சிந்தனையாவே இருக்கணும். நல்ல காரியம் தானே. வைத்தியரை பாக்குறதா இல்ல ஏங்க நல்ல காரியம் தானே. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின்னு வள்ளுவர் சொல்றாரு. என்னன்னா அந்த எண்ணம் மனசுக்குள்ள விழுந்துருச்சுன்னா தூங்கி எழுந்திருச்சோன்னா ஆஹா கையை பார்த்தோம்னா அந்த குட்டி நிற்கிற மாதிரி இருக்கு. சரி முகத்தை கழுவலான்னு போய் தண்ணியில் பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள குட்டி இருக்குமா? அதை முடிச்சுட்டு இங்கே வந்து சாப்பாட்டில் உட்காந்தோம்னா தட்டை வச்சாங்கன்னா தட்டுக்குள்ள அந்த குட்டி முகம் தெரியும். பாத்ரூம்ல குழம்பு ஊத்துனா ஆமாம் எங்கே போய் இது பண்ணாலும் அதே சிந்தனை அதே எண்ணம். அப்போ தூக்கத்தில் எப்படி வராமல் இருக்குமா கனவுல? ஒரே மண் தான் வருதா? எந்த குட்டியை பார்த்தா எனக்கு அந்த குட்டியை பார்த்த மாதிரி தானே இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க. மானுக்கு முகம் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும்தான் முகம்ங்கிறது வேறுபடும். அப்படியெல்லாம் ஒரு மாடு இருக்குல்ல, காரி மாடு இருக்குது, மயில மாடு இருக்குது, செவல மாடு இருக்குது, மாடை தேடி வந்தீங்களா? கற்கா மாடு இருக்குது. அது மாதிரி மான்ல கலைமான் இருக்கு, புள்ளி மான் இருக்கு, கேளை மான் இருக்கு, நவ்வி இருக்கு. எந்த 32 வகை சொல்றாங்க. சோமனா கதை சொல்லு 32 பேரையுமே சொல்லுவோம். அப்ப அதுல நீங்க எந்த வகையான மானை தேடி வந்தீங்க? நான் பிடிக்கிறது வந்து பெட்டை மான். பெட்டை இப்போ 32 வகையான மான் நீங்கல, அதுல நீங்க எதை தேடி வந்தா? அந்த 32லயுமே சேராது. இது அதெல்லாம் 33ஆவதா? 33ஆவது. அதெல்லாம் தாண்டிருச்சு. ஆமா. கனவிலேயும் இந்த மானே கனவிலே நிற்க கண்டேன், வானில் பொழு மதியை கண்டேன், கனத்தில் ஒரு மானை கண்டேன், இனிமை நிஜமாய் பொழுதேன், இனிமே நிஜமாய் பொழுதேன், இனிமே நிஜமாய் பொழுதேன், இங்கு நிற்க மனம் தாழே. மான்குட்டி உள்ளதா இருக்கு. மலை மீது தேனை கண்டேன், மலை மீது தேனை கண்டேன், மலையடியில் மானை கண்டேன், மலை தேன் சுவையை போலே நாயகன் நான் அல்லவா, கதாநாயகன் அன்பு நாயகன் துயரால் விடலழகோ மலை மீது தேனை கண்டேன், மலையடியில் மானை கண்டேன், மலை தேனின் சுவையை போலே மானுடைய ஓசை கண்டேன், மலை தேனின் சுவையை போலே மானுடைய ஓசை கண்டேன், புது மதியை கண்டேன், கணக்கில் ஒரு பொருளை நான் சொல்றதெல்லாம் பொருத்தமானதா? கோவை பழம் கொடியில் கண்டேன், குடிசை முன்னே மானை கண்டேன். கோவை பழ நிறத்தை போல மானுடைய உதடு இருக்குதா? உதடு செக்கச்சேவை. ஐயோ மானோட உதடு செக்கச்சேவைன்னு இருந்துன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதற்கடுத்து என்ன சொன்னேன்? சோலையிலே தென்னை கண்டேன், தென்னை மரம். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே மானை கண்டேன், சோலை தென்னம் பாலை போலே மானுடைய சிரிப்பு. தென்னை பாலை அப்படின்னா சிரிச்சுன்னு வச்சுங்க, அப்படியே பல்லு வரிசை அந்த சோலை தென்னம் பாலை அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் முத்துக்கள் வரிசையா. அது போல அந்த மானுடைய சிரிப்பு மானுக்கு. ஆமாங்க, பல்லு இந்த மாதிரி தூக்கம் தூங்கும் போது கனவு கண்டேன், கனவிலேயும் இந்த மானே, நினைவுலையும் அதான், கனவுலையும் தான். இந்த உலகத்தில் எனக்கு அதை தவிர என் உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த மான்குட்டிக்காக கொடுக்கறது காத்திருக்கேன். தயவுசெய்து பரவாயில்ல, இப்படி ஒரு மனுஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெறி பிடிச்ச ஆளுங்க நீங்களா? காதல்பாக விருப்பம்பாக. ஓ, இது வெறித்தனமான காலத்தால எல்லாம் முத்திருச்சுன்னு வச்சுங்க. ரொம்ப முத்திருச்சா? பார்த்தாலே தெரியுது. மான்குட்டி உள்ள இருக்குதா? பாத்தீங்களா? ஆமாங்க. எங்க பாத்தீங்க? இதே இடத்துல தான் பாத்தீங்க. இடத்துல பாத்துக்க முடியாது, பாத்துக்கிட்டே இருக்கனே. எப்படி இப்படி முத்தி போனால வெளில விட்டுருக்காங்க? வீட்டுல அப்பா அம்மா எதுவும் தெரிய மாட்டாங்களா? கட்டி தான் போட்டிருந்தாங்க. இந்த மான் மீது கொண்ட காதல்னால அதெல்லாம் கட்டி போட்டதோட பேசாம வீட்டுல இருந்து அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் இழுத்துருக்குமா?
ஏற்கனவே ஒரு கால் போட்டிருக்காங்க. நித்தம் சொல்றேன், கட்டு போட்டதோட பேசாம வீட்டுல இருந்திருந்தா கட்டை உருவி போட்டிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? நேரம் சரியா இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு இது எதை வச்சு என்னை கட்டுப்படுத்த முடியாது, எல்லாம் உடை தெரிந்து விடுவேன். சரி இப்ப என்ன போலாம்? மான்குட்டி உள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். முடிஞ்சா கதி செய்யணும், முடியலன்னா சமணியன்னு மூடி படிக்கணும், முடியலன்னா சமணியன்னு மூடி படிக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஓடி போன மானியமா படிக்க படிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானியமா படிக்க படிக்குமா, தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஆணுவதா மறைப்பதற்கு மனசு இருக்குமா? ஆணுவதா மறைப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? யாரமான கடைக்கு வரதானே தெரியுமா? யாரமான கடைக்கு வரதானே தெரியுமா? தாத்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். உங்க பாட்டுல ஒரு பெரிய பிழை தென்படுகிறது. என்ன பிழை தட்டுப்பட்டுச்சு? முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆமா, ஆரம்பமே முன்னாடி சொல்லியிருந்தா கூட பிடிச்சிட்டு கொடுத்து. ஆமா, முதல் ஆரம்பமே நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா பார்த்தா பிடிக்கணும், பார்த்ததெல்லாம் பிடிக்கன்னு நினைச்சேன்னு வச்சுங்க, நல்லா இருக்குமாங்க? 6 நமக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் பிடிக்கணும். பிடிக்கலன்னா அடிக்கணும். புரியல, பிடிக்காத கொண்டு வச்சு அடிச்சுட்டு இருக்க முடியுமா? ஐயா, நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா இவர் ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும் அப்படின்னா கையால பிடிக்க முடிஞ்சா பிடிக்கணும், பிடிக்க முடியலன்னா அடிச்சாது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அடிச்சதுனாலதான் கெட்டு போச்சு. ராமாயணத்துல மிகப்பெரிய ஒரு பெண்ணுக்கு ஒரு இழுக்கு நேர்ந்தது காரணமே பிடிக்க போனவர் அடிச்சதுனாலதான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி யாரு சாதாரணமான ஆளா? மகாசுரனுடைய அவதாரம். அவரு ஒரு மானை பொண்டாட்டி, எங்க அந்த மான் வேணுங்க, ரொம்ப அழகா இருக்கு, அந்த அம்மா எது கேட்டுச்சு? வறுவலுக்கா இல்லை குழம்புக்கா? வளர்க்கறதுக்கு. வறுவல் கேட்கல, வளர்க்க தான் கேட்டாங்க. இப்போ அவர் மானை பிடிக்க போறவர். ஒரு மகாசுடைய ராமச்சந்திரன் 7 மராமரங்களை, மராமரம்னா பனைமரம் சொல்றாங்க. இந்த 7ன்னு எது இருக்குதோ 7 மரத்தை தொலைச்சு, ஒரே அம்பால ஒரே அம்புல 7 கடலை தொலைச்சு, 7 மலையை தொலைச்சு, 7ன்னு என்னென்ன இருக்கோ அந்த 7 பூராமே வரிசையா தொலைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 7 எங்க இருக்குன்னு தேடிச்சான். அந்த அம்பு தொலைச்சிட்டாரா? தொலைத்து ஓட்ட போட்டு. அப்ப அந்த அம்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பு. அப்படிப்பட்ட ஒரு வீரர் பத்தாவதுக்கு வாலிய மறைஞ்சிருந்து கொண்டு வாலிய கொள்றது சர்வசாதாரணமான விஷயமா? எதிரி யார் வந்து எதிரில் இருந்தாலும் அவனுடைய பலம் பாதி வாலிக்கு வந்துருமா இல்லையா? அப்பேற்பட்டவனே கொன்றிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட வீரன் அது ராமன். நேரா இருந்து கொள்ளணும். அதெல்லாம் அந்த கதையை அப்புறம் பேசிக்குவோம். இப்ப நேரம் தான் கொல்ல முடியாதே. பொண்டாட்டி மான கேக்குறாங்க. ஆமா, வளர்க்கறதுக்கு கேட்டாங்க. தேடி போனாரு பிடிக்கலாம்னு பிடிக்க போனவர் அடிச்சாரு. ஆமா, அடிக்கும் போது அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு.
இதை பிடிக்க முடியாது, பிடிச்சு கொண்டு போய் பிரயோஜனம் கிடையாது, இவன் ஒரு அசுரன் அப்படிங்கிறதுக்காக அடிச்சார். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. நான் 27 வருஷமா இதே வேலையா தான் தெரியுறேன். ஆனா இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு வேற வேலை பொழப்பு இல்ல, இதே வேலையா தெரியுறியா? அதுக்காக எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? இல்லங்க, லட்சியம்னு ஒன்று இருக்கணும் கடைசி வரைக்கும். நம்மளை அடிக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது, அடி வாங்குற இடத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ ஆனால் ராமன் என்ன பண்ணுறாரு, பிடிக்க போனவரை அடித்தார். அவன் ரொம்ப தந்திரமான ஆள். நீங்கள் அவன் அரக்கன்னு சொல்கிறீங்க, அவன் எப்படி அரக்கன்னு சொல்ல முடியும்? ராவணே அரக்கன்னா ராவணே அவன் அந்தணன். ஆமாம், அந்தணன் என்போன் அறவோன் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளான். பூநூல் போட்டிருக்கிறான். அவனுடைய மாமன் தான் யாருன்னா மாரிசன். அவன் தான் மானம் போனது. இப்போ இவர் அடித்தாரு. விழுகும் போது என்னென்னு கத்துறான், ஐயோ சீதா லட்சுமணா என்னை காப்பாத்துங்களே அப்படி ராமனின் குரலை போல. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்ம வீட்டுக்காரத்தான் ஏதோ ஆயிடுச்சு. அவன் அப்பவே மிமிக்ரி பண்ணியிருக்கான் பாருங்க, ராமன் குரல் போல பண்ணியிருக்கான். என்னங்க ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. பல குரலில் பேசுறது சீதா இந்த அப்பவே குரலை மாற்றி பேசியிருக்கா. ஐயோ புருஷனுக்கு ஆபத்தாச்சு, குழந்தைனாரை போய் பாருங்க. குழந்தைனார் போகும்போது வெளியில் வந்துடாதீங்க சொல்லிட்டு போனவர். இவர் இந்த அம்மா புருஷன் பேச்சையும் கேட்காது, குழந்தைனார் பேச்சையும் கேட்காது, மாமனார் மாமியார் பேச்சையும் கேட்காது. யார் இந்த இடத்துல ராமன் மேலே தப்பு கிடையாது. ராமன் அடிச்சதுனால தான் அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, ராமன் அடிச்சதுனால அந்த பிரச்சனை இல்லையே. சீதை இந்த கோடுகளை தாண்டி போனது தானே பிரச்சனையே. கோட்டை தாண்டாம இருந்திருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது? அவர் அங்க பிடிச்சிட்டு வந்திருந்தாருன்னா அதை கத்திருப்பானா? என்னது ஏங்க அடிக்க வந்தானே கத்துறான். அதான் சொல்றேன், லட்சுமணன் வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அவரை புடிச்சு கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? இவன் பிடிக்க போனவன் அடிச்சதுனாலதான் இந்த அம்மா வந்து ராவணை அங்க தூக்கிட்டு போயிட்டான், இங்க இலங்கைக்கு. அதுக்கப்புறம் அவர் குட்டி வந்தாரு, வச்சிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் அப்படி பார்த்தாலும் அடிச்சதுனால ஒரு நன்மைதான். அவன் அடிச்சனாலதான் சீதையை ராவணன் தூக்கிட்டு போனாரு. ராவணனை அழிப்பதற்கு அது ஒரு காரணமா அமைந்தது இல்லையா? இல்லைன்னா ராவணன் அடிச்சிருக்க முடியுமா? எப்படி என்ன காரணத்தினால அழிச்சிருக்க முடியும்? இங்க பாருங்க, இதுல அசிங்கம் யாருக்கு சொல்லுங்க? சீதைக்கா ராமனுக்கா? யாருக்கு அசிங்கம்? தூக்கிட்டு போனதுல ராமனுக்கு தான் அசிங்கம். ஏன்னு கேளுங்க, அது பெண்ணு. அந்த அம்மா அப்போ கூட தர்மம் பண்ணலாம் அப்படின்னு தான் வெளியில் வர்றாங்க. ராவண மேலே ஆசைப்பட்டா வந்தாங்க. என் பவந்தி பிச்சாண்டின்னு வந்து என்ன பிச்சை கேட்குறானே அப்படின்னு இந்த அம்மா பிச்சை போடலான்னு வந்தவங்க. அவன் கோட்டை தாண்ட பார்க்குறான், கோட்டை தாண்ட முடியல. அக்னி ஜுவாலை வீசுது. அப்போ இந்த அம்மா வெளியில் வர வைக்கணும் தான் பிச்சைக்காரன் போல வெளியில் போனாங்க. இப்ப ராமனுக்கு இதுல எப்படி அசிங்கம்? ராவணே நான் சொல்ற கேட்டுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ராவணே சீதையை தொட்டிருந்தா ராவணே உயிரோட இருப்பானா? எப்படிங்க? ராவணன் வந்து சீதையை தொட முடியாது. தொட்டிருந்தா உயிரோட இருப்பானா? உயிரோட இருந்திருக்க முடியாது. அப்ப ராமன் போய் பார்க்கும்போது ராவணன் உயிரோட இருக்கான். அப்ப சீதையை ராவணே தொடல. இது ஊரஞ்சு விஷயம். அப்ப அந்த அம்மாவோட கற்பை சந்தேகப்பட வேண்டியது இல்லை. ஒன்னாச்சா இவர் ஏன் மறுபடியும் கொண்டு அக்னியில் இறக்கி விட்டார்ல. சரி, அப்படி இன்னொன்று பார்ப்போம். மகாவிஷ்ணுடைய பிள்ளை யாருன்னா பிரம்மன் தானே. பிரம்மனோட பிள்ளை யாருன்னா புலஸ்தியர். இல்லை கூட பிறந்தவரா? யாரு? பிரம்மனுக்கு பிறந்தது தானங்க. புலஸ்தியரோட மகன் விஸ்ரவசோட மகன் ராவணே. ராவணன் யார் வேணும்னா பேரை வேணும். யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு, ராமனுக்கு. அப்ப மகாலட்சுமியோட அவதார சீதைக்கு பேரன் தான் வேணும். அந்த அம்மா பாட்டி ஒரு பேரன் பாட்டியை கொண்டு வச்சிருந்ததுல என்ன தப்பு? ஏப்பா பாட்டிக்கு முடியலன்னா நம்ம கூட்டி போய் வச்சிருக்காரு இல்லையா? இதுக்காக குரங்கு இடத்தெல்லாம் கூட்டிட்டு ஒரு குரங்கை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடு. ஊர்ல இருக்க குரங்கை பூரா கூட்டிட்டு போய் பாலம் கட்டி அவே தனியா ஒத்தாளா வந்தான். அதான் தமிழனுக்கு உள்ள மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம். ராவணே தனியாக ராவணன் வந்து எப்பேற்பட்ட வரத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். குபேரனை தனக்கு அடிமைப்படுத்தினா, யமனை அடிமைப்படுத்தினா, சனிபாக நவக்கிரகங்களை படிக்கட்டா போட்டு ஏறுறேன். அவனும் ராமனும் ஒண்ணா? நான் கேட்கிறேன், ஏங்க மகாவிஷ்ணுடைய அவதாரமாகவே இருந்தாலும் ராம அவதாரம்ங்கிறது சாதாரண ஒரு மானிட பிறப்பு தான். மானிடருடைய அவதாரம் தான். எல்லா அவதாரத்திலையும் தான் ஒரு மகாவிஷ்ணு, தான் ஒரு தெய்வம்ங்கிறது தெரியும். ஆனா ராம அவதாரத்துல மட்டும் தெரியாதவருக்கு தான் ஒரு தெய்வம்ங்கிறது சாதாரண கடைசி வரைக்கும் மனிதனாகவே பிறப்படுத்து, மனிதனாகவே மாண்டு, அதுக்கப்புறம் தான் தெய்வமாக மாறி வைகுண்டம் போனார். நீங்க சாதாரண மானிட்டர் சாதாரணமா சொல்லாதீங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா இவர் ஒண்ணு சொல்லிக்கிறாரு. இல்ல நீங்க சாதாரண மானிட பிறவின்னு சொல்றீங்க. மானிட பிறகு சாதாரண மானிட பிறவியா? அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனாக அபயார். அதனின் அரிது இந்த உலகத்திலே சிறந்த பிறவி எதுனா மனித பிறவிதான். ராவணே வரத்தை வாங்கினவே. சரிங்க, மனித பிறப்பு சிறப்பான பிறப்பு அப்படின்னு சொல்றீங்க.
அரிதானதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த புராணங்களை கதைகளை நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாபம் கொடுக்கறா இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்தில் நீ மானிடனாக பிறந்து பல இன்னல் துன்பங்களை அனுபவித்து மீண்டும் தேவலோகம் வந்து சேர்வாய் அப்படின்னு சொல்றாங்க. மானிட பிறப்புங்கிறது நல்ல தெய்வீகமான பிறப்புன்னு தானே சொல்றீங்க. அப்புறம் ஏன் சாபம் கொடுக்கும் போதெல்லாம் நீ பூலோகத்துல போய் மானிடரா பிறக்கணும்னே ஏன் சாபம் கொடுக்குறாங்க? மானிடரா பிறக்கிறது சாபம் கிடையாது. காட்டுக்குள்ள வேடனா தெரியும் சொல்றதுதான் சாபம். அப்புறம் அது மனுஷன் இல்லையா? வேடன்ங்கிற மனுஷன் இல்லாம மிருகம் அவங்க. மானிடர்லயும் பிரிவு இருக்குல்ல, காட்டுக்குள்ள வேடனாத்தினா சோத்துக்கு இல்லாம இல்ல மனிதர்கள் என்ன பிரிவு? இப்ப அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அது அவங்க செய்த தொழில். மனிதர்கள் ஆண் பெண் அப்படி வேணா பிரிவு இருக்கு, தவிர வேற என்ன பிரிவு இருக்கு? இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானார் வள்ளுவர். ஒவ்வொரு பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிறப்பு கிடைக்கும். பிறப்பு ஒக்கும். இந்த பிறவில நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா அடுத்த பிறவில அதுக்குண்டானதை நம்ம அனுபவிப்போம். இந்த பிறவில ஒழுக்கக்கேடா இருந்தோம்னா அடுத்த பிறவில அதுக்குண்டானதை நம்ம அனுபவிப்போம். கண்டிப்பா. இதுதான். இப்ப ராமன் வந்து சாதாரண மனிதருங்கிறீல்ல, இவர் கால படலையாம் அகலியை மேல, அந்த கல்லு மேல காலில் இருந்த தூசி தான் பட்டுச்சு. கால் ஒரு பெண்ணாக துகள் பட்டு சாதாரண மனுஷனா இருந்தா காலில் உள்ள மண்ணு ஒட்டின மண்ணு பட்டு கல்லா கிடந்தது எப்படி பொம்பளையா மாறும்? அது எப்படி காலில் கிடக்கிற மண்ணு பட்டு எப்படி சாபம்? அதுதான் ராமாயணம் சொல்லுது. கால் பட்டுச்சுங்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி விஸ்வாமித்திரர் சொன்னாரு, உன்னுடைய கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன் எப்படி சொன்னாரு? கால் படாமலே அப்படி பார்த்தா காலில் இருந்து தூசி வண்ணம் அங்கு கண்டேன்ல சொல்லியிருக்கணும். அப்புறம் எப்படி சொன்னாரு? நீ பாருங்க, எடுத்து ராமாயணத்தை பாருங்க. சும்மா அது பதிவாயிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு போக முடியாது. ராமனுடைய பாதம் வேலைப்படலையாம், கால் துகள் பட்டு அந்த கல்லா கிடந்து பொண்ணா போச்சு. சாதாரண மனிதனாக இருந்தா இருங்க, இந்த பேசி முடிச்சிடறோம், பிரச்சனை ஆயிடுச்சுல, பாட்டை போட்டுன்னா அப்புறம் இதுல இந்த அம்மா பேசினா விட்டு சௌரியத்தை விட்டு போக முடியுமா? ஏன் நான் நியாயம் இல்லாமல பேசுறேன், நீங்க மறுத்து பேசுறதுக்கு? உங்க ஊரா இருந்தா விட்டு போயிருவேன். இது எங்க வயல். என்னது? பரமன் வயல். அதுக்கு எங்க அப்பா யாரு? அப்ப விடுவேனா? உங்க அப்பா பேர்ல ஊர் இருந்தா அது உங்க ஊர்னு சொந்த, உங்க ஊர் சொந்த ஊர்னு பேரா? ஆமா, பரமன் மகன் நானு. அப்ப பரமன் வயல்னா யாரு வயல்? எங்க வயல் தானே. இது உங்க வயல் இல்ல. அதனால உங்க ஆட்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ளதான் வச்சுக்கணும். வெளியில வந்துட்டு அது எங்க இடம். கட்ட வண்டி நீட்டி நெளிக்குது, நீட்டி நெளிக்குது, காட்டி மறைக்குது. இந்த காட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டு ஆழ முயற்சி காட்டி மறைக்குது. இந்த காணிலே ஆட்டம் போட்டு ஆழ முயற்சிது, நெளிக்குது பாட்டு. சுருதி படிக்கல, சோம்பேறி மோசடி கழுத்து எதையோ பேசுற, சொல்லு பொருள் கொண்டாடி எந்த சுருதி படிக்கல, சோம்பேறி மோசடி கழுத்து எதையோ பேசுற, ஆதாரங்கள் கேட்டதற்கு முடிய முடிக்கிறேன், ஆதாரங்கள் கேட்டதற்கு முடிய முடிக்கிறேன், அப்ப மாட்டேன் சொத்தாமான உள்ள மறைக்கிறேன். ஏன் சொத்துங்க? எனக்காகவே பிறந்தது, எனக்காகவே வளர்ந்தது, சரி, எனக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுக்காகவே பிறந்தது, உங்களுக்காகவே வளர்ந்ததுன்னா உங்க இடத்துல வச்சிருக்க வேண்டியதானே. நான் வச்சிருந்தா என்னை விட்டு வந்திருக்குமா? நான் வச்சிருக்காது. அதனாலதான் என்னுடைய அருமை பெருமை தெரியாம அது வர மாட்டேங்குது. அருமை பெருமை தெரிஞ்சதுனாலதான் அது ஒதுங்கி இருக்கு போல இருக்கு. ஆனா ஒரு தடவை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதோட ஆசையே வராதா? யாருக்கு? ஏன்டா வந்துட்டு வந்தன்ற மாதிரி நினைக்குமோ?
அழகா காட்டுக்குள்ளே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் போல. அப்படி நான் வேணா நினைக்க வாய்ப்பு இருக்கு, அந்த குட்டி என்ன நினைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க. அப்புறம் ஏன் அந்த குட்டியை தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி ஒரு வேளை நினைக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு தான் பார்க்கணுங்கிறேன்ல. சும்மா நானா முடிவெடுத்த முடியுமா? பார்க்காம முடிவெடுக்கலாமா? என்ன உங்க அப்பையும் பாட்டேன் தேரா உங்க அப்பையும் பாட்டேன் சொத்தா ஏன் சொத்து? ஆமா, இது எங்க அப்பையும் பாட்டேன் சொத்து தான். நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அந்த சொந்தமான இடத்துக்குள்ள உங்க மான்குட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ப முடியுமா நாங்க? பாப்பா என்னது குன்று இருக்கு தம்பி? பாப்பா அந்த மாதிரி நீங்க பேச வேணாம், சாதாரணமா அக்கான்னு சொல்லி கூட பேசுங்க. சரி, அக்கானா அக்காக்கா கலட்டிடுவேன், பரவாயில்லையா? இப்ப குன்று இருக்கு மேடமெல்லாம் ஏற்கனவே அக்காக்கா கலண்டு போய் தான் கிடக்கு. அது உண்மைதான். குன்று நம்மளும் அக்காக்கா கலட்டுறாங்களாம். குன்று இருக்கு மேடமெல்லாம் குமரன் இருக்க முடியும்னாங்க. இது குமரன்னா என் பேரும் குமரன் தான். இது பூரா நம்ம இடம் தான். என்னமோ வந்து அப்படி இருப்பாங்க. இங்கே இன்னைக்கு கொட்டாயை போட்டிருப்பாங்க, டெண்ட் அடிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு அவுத்துட்டு இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் கொட்டாயை போட்டிருக்கிற இடம் டெண்ட் அடிக்க விட்டுறதே உங்களை தப்பு இன்னிலேருந்து. இப்போ நீங்கள் சொல்கிறா பார்த்தா நாங்களாவது பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டாது இருக்கிறேன். உங்கள் வேலை ரொம்ப சுலபமான வேலை இல்லை. என்ன வேலை? சும்மா ஒரே ரம்ப மட்டும் பிடிச்சிட்டு வந்து மான் தேடி வந்தேன் அப்படின்னு அடுத்தவங்க இடத்துல வந்து நின்றுக்கிட்டு பொழப்பு நடத்துறீங்க பார்த்தீங்களா? அது அதை விட கொடுமையான விஷயம் தான். பொழப்பு நடத்த விட மாட்டேங்கிறீங்களே. விட்டா தானே பொழப்பு நடத்த முடியும். நான் தான் இல்லைங்கிற மான்குட்டி இல்லைங்கும் போது அப்புறம் பிடிக்கதான் இருக்கு. அப்பம் பாட்டேன் சொத்தாமான உள்ள சொத்தமா தவத்தால் அருள்ஞானம் பெற்றோருக்கு அனந்த வெளி. உங்களுக்கு எத்தனை கண்ணு? எனக்கு 2 கண்ணு. நமக்கு எல்லாத்துக்குமே 3வது கண்ணு ஒரு கண்ணு இருக்கு. 3வது கண் அறிவு கண். ஆமா, அதை நம்மளா ஓப்பன் பண்ண முடியாது. அதுவா? ஆமா, அதான் குண்டலினி சக்தி மூலமா அதை வெளியே திறக்க முடியாது. நம்மளால திறக்க முடியாது. அதை திறக்கிற இப்போ உங்களுக்கு பாதி திறந்துருக்குது. இப்போ 2.5 கண்ணு தெரியுது. இந்த இடத்துல மையப்புள்ளி இருக்கு பத்திலா? இந்த மையப்புள்ளி தான் இது பேர் சுழிமுனைன்னு சொல்றது. இடகலை பிங்களை சூரியகலை சந்திரகலை. இந்த கண்ணு எப்போ திறக்கும்னா சரியே கிரியோ யோகம் ஞானம் இந்த 4வது இடத்துக்கு வரும்பொழுது தான் இந்த ஞான கண்ணுங்கிறது. ஆண்டவனுக்கு சிவனுக்கு 3 கண்ணு 3 கண்ணுங்கிறாங்கல்ல. 3 கண்ணு எந்த கண்ணு நினைக்கிறீங்க? ஞான கண் தான். அதான் கண்ணிரண்டை யாவருக்கும் கற்றோருக்கும் 3 வெளி. படித்தவங்களுக்கு அப்படின்னா அறிவுங்கிற கண்ணு ஒன்று இருக்கும். படித்த முட்டாளும் ரொம்ப பேர் இருக்காங்க, படிக்காத அறிவாளியும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படிப்புங்கிறது ஒரு அறிவை ஏற்படுத்துமான்னா ஏற்படுத்தாது. அதனாலதான் தொற்றனைத்து ஊறு மலர்கேணி மாந்தருக்குள் கற்றனைத்து ஊறும் அறிவு. மனிதனுக்கு இயற்கையாவே அறிவுங்கிறது இருக்கும். அதை எப்ப வெளியே கொண்டு வரணுமா? கல்வியை கற்க தான் அந்த அறிவுங்கிறத வெளியில கொண்டு வர முடியுமா? செம்பு பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? செம்பு பாத்திரம் பல வருஷமா கழுவாம விட்டோம்னா கருப்பு நிறமா மாறிடும். அப்போ அது என்ன பண்ணுவா? புளியை போட்டு கழுவாங்க. புளியை போட்டு கழுவுனோன்னே பளிச்சுன்னு அப்படியே மின்ன ஆரம்பிச்சிடும் பானை. இப்போ அந்த புளி தான் அந்த பளிச்ச கொண்டு வந்துச்சா? ஆமாம், புளிக்குள்ள இருந்து அந்த பளிச்சுன்னு தன்மை அதுக்குள்ள போச்சா? அப்படி கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிறது. மேல உள்ள அகன்ற அழுக்குகளை மட்டும் எடுக்க கூட உதவுனுச்சு. அந்த புளி மாதிரி தான் படிப்புங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அறிவை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன தம்பி தெரியும்? மறைஞ்சிருக்கிற அறிவை பாடுவோம், என்ன ராகம்னே தெரியாது. அப்ப தம்பி சுரேஷ் சொல்லுவாப்ல, அண்ணா நீங்க பாடுறது வந்து மோகனம். ஓஹோ, அதான் உள்ள இருக்கிற அறிவை நமக்கு நம்ம தெரியப்படுத்துறதான் படிப்பு. அதுபோல இந்த 3வது கண்ணு திறந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன வழி ஏழாகும்? நன்னும் அனந்தம் தவத்தால் அருள்ஞானம் பெற்றோருக்கு அனந்த வெளி முடிவில்லாத. அதனாலதான் அனந்தராமன் அவருக்கு ஒரு பேர். யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு. திண்டுக்கல் அவர் சாமி பூசாரி. இப்ப உங்களுக்கு அந்த கண்ணு திறந்துச்சுன்னா நான் சொல்ற குட்டி எந்த குட்டின்னு அப்பதான் உங்களுக்கு அப்படிலாம் உங்க குட்டியெல்லாம் எந்த குட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டலாம் இங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. மான்குட்டி இல்லைன்னு சொன்னா போக வேண்டியதுன்னு எதுக்கு வீண்வாதமா பேசிக்கிறீங்க? போக வேண்டியதுன்னா யார்கிட்ட போறது? நான் உங்கள்கிட்ட தான் கேட்டு வந்திருக்கேன். எவ்வளவு நாள் என்னட்ட கேட்டுக்கிட்டா போயிட்டு இருந்தீங்க? அப்புறம் யார்கிட்ட தானே உங்க விருப்பத்துக்கு தானே போனீங்க. இப்ப நம்ம புதுசா என்னட்ட கேட்டுக்கிறீங்க? நீதி என்னன்னா நான் உங்கள்கிட்ட மான்குட்டியை கேட்டு வாங்குங்கிறதான். நான் கேட்கிறேன், இங்க வந்தீங்கல்ல யாரை கேட்டு வந்தீங்க?
ஒரு மாமா இருக்காரு நம்ம. எந்த மாமா? கலக்கட மாமா. அப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த பொண்ணு போக சொல்லுது, எங்கே போகணும்னு கேளு. அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க போங்க. இடம் பொருள் ஏவல் ஆண்டவே முடிச்சு போட்டதை நீங்க எல்லாம் நாள்ல யாராலே அமுக்க முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. புருஷன் மண்டாட்டி 2 பேரு நல்ல சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. குழந்தை 3 குழந்தை ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு தடவை குடும்பத்தில் ஒரு சண்டை. 2 பேர் விவாகரத்து கேட்டு போயிட்டாங்க நீதிமன்றத்துக்கு. அங்கே போய் ஐயா எங்களை 2 பேர் தீர்த்து விட்ருங்க, ஒரே குடும்பத்தில் சண்டையாக இருக்குது, அதனால இருக்கிறதெல்லாம் சரிசமமாக பிரித்து விட்ருங்க, வீடு வாசல் பண்ட பாத்திரம் லொட்டு லொசுக்கு சொத்து கித்து எல்லாத்தையும் 2ஆக பிரித்து விட்ருங்க அப்படின்னா அவர் நீதிபதி ஐயா எல்லாம் விசாரிக்கிறார் என்னென்ன இருக்குன்னு. பிள்ளைய பார்த்தா 3 பிள்ளை இருக்குது. 2 பிள்ளை இருந்துச்சுன்னா ஆள் கொண்டா பிரித்து விட்ருலாம். இங்கே 3 பிள்ளை இருக்கு. இப்போ நீதிபதிக்கு குழப்பம். ஜட்ஜி என்னடா அப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லி இவருக்கு குழப்பமாகி இவர் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த வக்கீல் இந்த வக்கீல் இவரெல்லாம் கூப்பிட்டு எப்பா எல்லாம் சமமாக பிரிச்சுட சொல்கிறாங்க. போச்சு இந்த காசு பூரா போச்சு, எங்கள் அண்டாவெல்லாம் அடை வச்சு வக்கீல் கொண்டு கொடுக்க வேண்டியது. இப்போ இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பிள்ளை போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கு நீதிபதி ஐயா இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் எங்களை தீர்த்து விட்ருங்க. அப்படிங்கும்போது ஏமா அப்படி கேட்குற அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. இல்லை 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் போய் ஒரு பிள்ளை பத்துருவோம், அப்போ 4 பிள்ளை ஆயிரும். அப்போ 4 பிள்ளை ஆயிடுச்சுன்னா ஆளுக்கு 2ஆக பிரித்து விட்ருலாம் அப்படின்னா அவருக்கே ஒரு சந்தோஷம். ஏடா பொம்பளை பிள்ளை நினைச்சா இவ்வளோ விவரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சரி போங்கம்மா அப்படின்னா அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றாங்க. புள்ள பிறந்துருச்சுல, புள்ள பிறந்துச்சு, புள்ள 2 பிள்ளையா பிறந்துருச்சு. முத 3 இப்போ 2 5 பிள்ளை. அப்புறம் இவன் கேட்டிருக்கான் ஐயா இன்னும் 1 வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு. மறுபடியும் போயிருக்காங்க. மறுபடியும் போனால் மறுபடியும் 2 பிள்ளை. அப்போ 5 2 7. இந்த 7 பிள்ளை பிறந்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை. குண்டி கழுவ, துணியை துவைக்க, பாத்திரம் கழுவ, இந்த பிள்ளை கத்த, அதை தூக்க இதை தூக்க, சண்டை போடுறதுக்கு நேரமே கிடைக்காம போயிடுச்சு. ஆண்டையம் மூட்டை முடிச்சு நம்ம 2 பேரும் பேசணும் பழகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை எழுத்துங்க என்னம்மா அப்படி சொல்லாதீங்க. துரும்பும் களை தண்ணி கேட்கும். யாரையுமே அவ்வளோ உதாசீனம் எடுத்துறாதீங்க. உதாசீனப்படுத்தல. இந்த இடத்துல உங்க அண்ணன் தம்பி 7 பேர் போயிட்டாங்க. உங்க அப்பா விட்டு போயிட்டாரு, உங்க அம்மா போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் தான் உங்களுக்கு எல்லாமே. என்னது அண்ணன் தம்பி மச்சினே நீங்க இருக்கிறனால தான் பிரச்சனையே. நீங்க எல்லாமே நான் தனியா இருந்தாலும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. 2 சேர்ந்தாத்தான் எது தாளம் இருக்கு. ஏன்னா 2 தாளம் சேர்ந்தாதான் சப்பட்டி சப்பட்டி சத்தம் கிளம்ப முடியும். அப்படிலாம் சத்தம் வருமா வராது. திரை இருக்கு, அதுக்கு ஒரு வண்ணம் நிறம் வேணும், அதுக்கு ஒரு கலவை வேணும், துணி வேணும். இது 2 சேர்ந்து தான். மிருதகம் இருக்கு, தோல் வேணும், கட்டை வேணும். 2 சேர்த்துனா தான். அடுத்து ஒரு பானை செய்யணும், மண் வேணும், தண்ணி வேணும். இப்படி 2 சேர்ந்ததான் ஒரு குழந்தைய பிறக்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒளிய விந்து ஊறு சுரோனினம் மீது கலந்து பணியில் ஒரு வாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும வரம்பு கபடமதென்று பார்வை மெய் வாய் செவி கைகால் என்ற உருவமாகி உயிரோளர் மாதம் 9 நிறைந்த மடந்தை யுதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் மாறவும் நாளும் அறிந்து. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரே பிள்ளை பக்கம்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம், எவ்வளவு சிரமம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரியும். இப்ப தெரியுதா நான் ஏன் தனியா இருக்கேன். இதுக்கு தான் பயந்துட்டு அந்த பையன் கல்யாணமே பண்ணாம இருக்காப்ல. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாப்பா, இவ்வளவு வேலை இருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க தனியா நான் இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல, தனியா இருந்து ஒண்ணு தனியா இருந்தா நான் தனியாவே இருக்கிறேன்னு சொல்லல, உங்கனாலதான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன். பிரியா விடைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க பிரியா விடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். பிரியா விடை அப்படின்னா லிங்கம் இருக்கு பத்தியா, கீழே இருக்கிறது ஆவிடை. ஆவிடை யாரு? சக்தி. ஆமா அந்த அம்மா. மேல இருக்க லிங்கம் சிவன், அவங்க வீட்டுக்காரர். இதுதான் இந்த ஆவிடை விட்டு பிரியாமல் இருக்கு. இந்த லிங்கத்தை வெளியில எடுத்துட்டு வச்சுங்க, ஆவிடை திறந்து கிடக்கும், அதுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப மழை தண்ணி வரும், மழை தண்ணி வச்சு வச்சுங்க, கொஞ்ச நாள் புழு வச்சு அப்புறம் தண்ணியை உரல் தண்ணியெல்லாம் சாய்ச்சி விடுப்பாருங்க, நாத்தம். அது ஒரு வித்தியாசமா வாட வரும். அது ஒரு அப்படி இல்லைங்க, உரல் தனியா இருந்தாலும் அதுக்குள்ளேருந்து ஒரு உயிராது உருவாகுது இல்ல. தனியா கிடந்தா திறந்து போட்டு ஆவிட மாதிரி ஆயிரும்.
அதான் சொல்றேன். அப்படியே திறந்தே இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து ஒரு உயிராது உருவாகுதுல. அதுவே மேல இருக்கிற லிங்கத்தை தனியா எடுத்து வைங்களேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசி வரைக்கும் அப்படியே கிடக்க வேண்டியதான். ஜாதி சொன்ன கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் நம்மை கதி கேட்கல. ஜாதி சொன்ன கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் நம்மை கதி கேட்கல. நீங்க வம்புகளை இழுக்காதீங்க, உங்க மருடத்தனா பழிக்காதீங்க. நீங்க வம்புகளை இழுக்காதீங்க, உங்க மருடத்தனா பழிக்காதீங்க. அதுதான் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். அதுதான் நாளைக்கு திரும்ப வரும். ஆமா, பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், நமக்குன்னா பிற்பகல் தமிழ். எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லதை நீங்க செய்றீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு ஒரு நல்லது எனக்கு நடக்கும். ஆமா, இப்ப பந்த எறிகிறோம் தெரிஞ்சா காற்றுள்ள பந்து என்ன பண்ணுவோம்? காற்றுள்ள போது திரும்பி நம்ம கைக்கு வரும். சுவர்ல இருந்தா திரும்பி வரும். கையில பந்து அடிச்சு பார்த்திருப்பீங்க, காலில் பந்து எடுத்து பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதே சமயத்தில் இது ஒரு திறமை. இதை வடிவமைத்தவருக்கு தான் அந்த நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது போல ஒன்றை ஏற்படுத்தி இந்த சிந்தனை மொதல் வந்திருக்கு பாருங்க. சரி, கையில் பந்து விளையாட அப்படி இருக்கும், அது எல்லாரும் தான் விளையாடுறாங்க. சரி, காலில் விளையாட கால் பந்தாட்டம், அது எல்லாம் தான் மட்டையில் அடிக்கிறாங்களே, விடிய அடிச்சிருக்காங்க. அது மட்டை. இது உலகத்துல எல்லாம் நடக்கிறது. ஆனா எல்லாரும் சிந்திக்காத ஒன்றை சிந்திச்சு புதுவிதமா இருக்குல்ல, அப்ப அதுவும் வந்து விளையாடுங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. என்னப்பா நாளைக்கு விளையாண்டு பார்க்குறான். பொல்லாத சொல்லி மறைந்தொழுங்கும் பேதை இதன் சொல்லாலே தன்னை தீவிரப்படுத்தும் மல்லாய் மண்ணுள் மறைந்து மூழ்கி கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும். இந்த நான் இருக்கு பத்தியா, இதுதான் நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி தருவோம். நம்ம பேரை கெடுக்கிறதும் யாகாவராயினும் நாகாக்க, நாகாக்க காவாக்கால் சோகாப்பு. எதை காப்பாத்தலைனாலும் நாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு இல்லையா? யார் திட்டக்கூடாது. பிடிக்கலையா கொண்டாட்டியே எடுத்து பேசுறா அப்படின்னா நெருப்பு வச்சு கூட கொளுத்து, ஆனா நாவினால் சுட்ட விடு, திட்டாத அப்படின்னு அன்னைக்கு நெருப்பு வச்சாது கொளுத்தும். ஆமா, தீயினார் சுட்ட பண்ண ஆறிடும்ல. நல்ல ஆளுங்க நீங்க. ஆனா திட்டாத. மான்குட்டியை சொல்றேன், மான்குட்டியை புடிச்சுக்கிட்டு போய் மான்குட்டி கொஞ்சம் சேட்டை கிட்ட பண்ணா நெருப்பு வச்சு கொளுத்திரி போல இருக்கேன். சிவசிவா இப்படி எல்லாம் அவசரமா பேச. நீங்க தானே தர்த்திரியை பிடிச்ச மாதிரி பேசுறீங்க, அப்புறம் என்னையே சொல்றீங்க அவசரமா பேசுறேன்னு. நீங்க தான் அந்த குரலை சொன்னீங்க, தீயினார் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடுன்னா யாரையும்
ஏங்க சுடுறதுங்கிறது வேற, எரிக்கிறதுங்கிறது வேறங்க. சரி, அப்ப தீயில வந்து சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு தழும்பா இருந்தா சுற்றுச்சுப்பா அப்படின்னு சாதாரணமா விட்டுருவோம். ஆனா ஒருத்தர் சொல்ற சொல்லு இருக்குல்ல, அதை மறக்க முடியுமா? எல்லாம் மறக்கணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லாவே நம்மள்ட்ட பேசினா நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்? வெண்டாயம் அன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம கேட்டாம்பா, இவங்கிட்ட போய் திருப்பி பழகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமா? எல்லாரும் குடும்பம் குடும்பமா இருக்குமா? மறக்க வேண்டியதை மறக்கணும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்கணும். அதனாலதான் மனிதர்களுக்கு மறக்கிற புத்தியை வந்து இறைவன் கொடுத்துருக்கிறேன். யாருக்கு? மனிதனுக்கு. இல்லைன்னா எல்லாமே ஞாபகத்திலே இருந்தா நல்லா இருக்குமா? பைத்தியம் முடிச்சிடும். பூரா ஞாபகத்துல இருந்துச்சுன்னா ஒரு மறக்க வேண்டிய செய்தியில ஐயோ நம்ம ஒண்ணு பேசணும்னா இவர் வேற பக்கமா கொண்டுகிட்டு வர்றாரு நம்மள. உண்மைதான். எல்லா செய்தியும் ஒரு மனிதன் நம்ம நெருங்கிய நண்பரா இருக்கட்டுமே, இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்குல அது ஞாபகம் இல்லாம போயிடும். அவருடைய ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தா எந்த வேலையாவது செய்ய முடியுமா? மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதான், மனசும் மனசும் இருந்தது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, நான் தான் ஒரு ஊர்வலம் போனேன், தீர் போடாதே, பொன்னான மாலையிலே பொன்னான மாலையிலே. மறந்தால் தானே நினைக்கணுமாமா. வெளியூர் போன புருஷன் என்னடி எப்போ ஏன் ஞாபகமாவே இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க மறந்தா தானே உங்களை நினைக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு மனசு எப்படி இருக்கும்? அது மான்குட்டியனா எப்பவுமே என்னுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், உடல் பொருள் ஆவி மனம் மொழி மெய்யா எல்லாத்தாலும் என்ன குட்டிக்கு ஒரு நல்லது பண்ணணும், நல்லது நினைக்கிறீங்க அப்படித்தானே? நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த மான்குட்டி உள்ள அடையாளத்தை சொல்லுங்க கேட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஆகா மல்லாக்கப்படுத்து யோசனை பண்ணுவீங்க. ஏன் குப்புறப்படுத்து யோசிச்சா யோசனை வராதா? கற்பனை வளம் வந்து மேல ஆகாயத்தை பார்க்கும்போது தான் வெளியே பார்க்கும்போது தான் அதுக்கு பேர் வெளின்னு ஒரு அர்த்தம். வெளியே பார்க்கும்போது தான் பறந்து விரிந்த சிந்தனை சொல்றேன். சொல்லுங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, கனடைந்து நறுதம் தனமும் பொண்ணுகும் கமலும் சந்தனமும் தமிழும் மேமும் கனகளைந்து சந்தனமும் பூங்கமல் கலவங்களும் சுழன்று மேயாதமா. விடும்போது തന്നെ சொல்லி நடக்கிய முத்து பவளம் கண்டு சத்தனை விடும்போது തന്നെ சொல்லி நடக்கியவே மா சாயாக கொண்டிருந்தாலும் இதுதான் தலை நிமிர்ந்து பாயாரமா
கண்டதுண்டோ பசும் போன்றவள் மேனி பொன் போன்றவள் மேனி உலகிட புகழைய வாழ்ந்தன கண்டதுண்டோ சலங்கையிட்டால் மாறுமாது சங்கீதம் பாடு இவள் பரவசம் மானை நான் தகர்மிதம் மானை நான் தகர்மிதம் உன்னை கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். பண்ணாம விட மாட்டீங்களா? கல்யாணம் பண்ணி சும்மா விட மாட்டேன். நல்ல நடந்து போங்க. மாலையோடு வரேன். உன்னை மனம் முடித்து காட்டுகிறானா இல்லையா பார்ப்போம். காலை அழுத்தி ஊனிடாதீங்க போங்க. காலை அழுத்தி அண்ணே போட்டீங்களா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வரம்லாம் எதுவும் கேட்க வேணாமா? நீங்க வரம் கேட்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அவசரத்துல பெற்றிருப்பா அவ்வளோ இருக்கு. இல்ல வேகமா விவேகமா இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா. அதை நான் கேட்கணும், அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும். எப்போ என்னைக்கு பார்க்க வந்தம்மா? அண்ணே படிச்சு படிச்சு சொன்னார் 5:30 முடிஞ்சு அப்புறம் 5:30. உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத அழைப்பார்கள். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். மேலாதி மாலை போட பறக்கிறாரு. அவர் மாலை போடும்போது தலையை கீழே குடிஞ்சா தானே மாலை போட முடியும். பொம்பளை பிள்ளைட்ட போய் தலை அப்படி ஒரு கௌரவ பிரச்சனையா? ஓண்ட முடியல. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், யான சங்கமே உரல்ல வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட கொண்டு வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட கொண்டு வேணும். நடுவ எல்லோருமே யான சங்கமே அதிபதிய வாழ வேணும். பாவமா
சுவடு வட்டி பாராத முரளி தீராம ரூபமுலகி நித்தியே மங்களம் ராஜீவ நயன தியாகராஜாதி ரோஜமைன தீராம ரூபமுலகி நித்தியே மங்களம் மங்களம் சங்கரதாசாமிகள் நாமம் பாகவாழ்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ராம ஜெயம். இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைது கத்த ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த கிடங்கூரை சேர்ந்த கண்ணன் ஒளிபெருக்கி நிலையத்தர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அதோத்துறை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் அண்ணன் அவர்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடகத்தில் பதிவு செய்த மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடம் இருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.